கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹாட்ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். SA College of Arts and Science. For admissions visit www.saces.ac.in. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். அண்ட் வீட்டில் இருக்கவங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ட்ரெய்லர் ஃபேமிலியோட உட்காந்து அதான் சொல்லிட்டு இருந்தேன். குரூப்ல போட்டேன் ப்ரோ சாத ட்ரெய்லர் ஃபேமிலி விக்னேஷ் உங்களை யார் இந்த வேலையை பண்ண ஆடியன்ஸ் அட்டென்ஷனுக்காக அந்த ட்ரெய்லர் அப்போ ட்ரெய்லரில் பார்த்து டிசைட் பண்ணாமல் அதை வந்து தேட்டரில் பார்த்து நீங்கள் வந்து உள்ளே வந்து தெரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் தோணும். அதாவது இப்படிலாம் பேசுகிறவங்க இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி தான் சில மைண்ட் செட்டோட ரொம்ப வேகாக ஷாலோவாக தான் நிறைய பீப்புள் இருப்பாங்க. இது எதுவும் புரட்சிகரமான கருத்து சொல்கிறோம், நாங்கள் ஒரு புது கிரியேட் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரெய்லர் அப்படி வந்து கட் பண்ணியிருக்காங்க. பட் மக்களோட எதிர்பார்ப்பு இருக்குல்ல, ஒரு ஹீரோயின்னா வந்து ஆக்ட்ரஸ்னால் இப்படி இருக்கும், அது மட்டும் தான் சேலஞ்சிங். மற்றபடி போயிட்டு ஒர்க் பண்ணுறது அதெல்லாம் சேலஞ்சிங். இப்போ என்ன இன்னி வரைக்கும் என்னை ராட்சசன் டைமில் பார்த்தவங்க வந்து நான் வளர்ந்துட்டேங்கிறத அவங்களால ஏற்றுக்கவே முடியல. என்ன நீங்கள் வேறு மாதிரி ஆகிட்டீங்க என்கிட்ட என் மூஞ்சி நிறைய வந்து கேட்குறாங்க. ஏ சர்டிஃபிகேட் ஃபிலிம் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்னு வந்து போட்டுருப்பாங்க. ஐயோ எல்லாமே நீங்கள் வந்து கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு வேறு மாதிரி ஆன்சர் பண்ணணும்னு தோணுது, அதெல்லாம் சொல்ல முடியாதே. சொல்லணும் தான் எதிர்பார்க்குறாங்க. வணக்கம். வணக்கம். ரெண்டு பேருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நேற்று ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு ஹாட்ஸ்பாட். ரிலீஸ் ஆனதுலேருந்து எப்படி ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எப்பயுமே கேட்பாங்க எப்படி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் நம்ம விட்டுறக்கூடாது, கண்டிப்பாக நம்ம இதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு எங்கே டிசைட் பண்ணிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து விக்னேஷ் ப்ரோவோட திட்டம் 2 பண்ணி அது முடித்ததுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்டு பேசிகிட்டு இருந்தோம். சொல்லி எப்படா பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டார். கண்டிப்பாக பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயம் சொல்கிறாருனாலே அது சோஷியலி ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சன் அவர். ஸோ வந்து அவரோட ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் வந்து எனக்கு ரொம்ப அவரோட சிக்னேச்சரான விஷயங்கள் வந்து யோ ஷேம்ஃபுல்லின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் அதுலேருந்தே அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த சிக்னேச்சரான விஷயம் எல்லாத்துலேயுமே அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வருவார். ஸோ இது வந்து யோ ஷேம்ஃபுல்லி டேல் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் அவர் பண்ணியிருக்கார். ஸோ இது கண்டிப்பாக நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி நடந்துச்சு. ஸோ அப்படியே முடிஞ்சு இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஓகே. எனக்காக விக்னேஷ் கார்த்திக் ப்ரோ அவருக்காக தான் ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் விட்டுறக்கூடாதுன்னு எனக்கு ரியலைஸ் ஆச்சு. ஏன்னா 2 வாட்டி கதை கேட்டேன். ஃபஸ்ட் டைம் சொல்லும் போது எனக்கு டவுட்டாக தான் இருந்தது. ஆனால் இவரோட திட்டம் 2 எனக்கு இவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் வந்தோடனே அவரை வந்து அப்ரிஷியேட் பண்ணேன். ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு பர்சனலாகவே வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் லிஸ்ட்டில் வந்து இருக்கிற ஒரு படம் எனக்கு. அண்ட் அவரோட ஷார்ட் ஃபிலிம் யோர் ஷேம்ஃபுல்லிலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கும் போது அவரோட தாட் ப்ராசஸே ரொம்ப குவர்க்கியாக இருக்கும். அந்த மாதிரிலாம் யாராவது யோசிப்பாங்களா? அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஆஸ் ஹி செட் ஹி இஸ் வெரி சோஷியலி ரெஸ்பான்சிபிள். ஸோ சும்மா எடுத்தோம் இந்த ஒரு 4 கெட்ட வார்த்தை இந்த மாதிரி போட்டால் வந்து படம் ஹிட் அந்த மாதிரி யோசிக்கிற பர்சன் அவர் கிடையாது. ஸோ இட் வில் அல்டிமேட்லி கம் அண்ட் எண்ட் இன் அ வெரி குட் வேன்றது மட்டும் எனக்கு தெரியும். என்னோடய ஸ்டோரி அப்படி தான். ஸோ எனக்கு அது ரொம்ப ஃபஸ்ட்டு டைலமாவாக இருந்தது. 2வது வாட்டி கேட்டு தான் ஓகே சரி நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு அவரை நம்பியே முழுசாக வந்து இறங்கினேன். அண்ட் இட் ஆல்சோ டர்ன்ட் அவுட் வெல். ஓகே, சூப்பர். அண்ட் வீட்டில் இருக்கவங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த மாதிரி வந்து ட்ரெய்லர் பார்த்தாங்க. பார்த்துட்டு ஆஃப்கோர்ஸ் இந்த பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தாங்க. சொன்னேன் இது இப்படி இருக்குது, அது படத்தில் பார்க்கும்போது அதுக்கான விஷயங்கள் இருக்கும். ஸோ அவங்களும் அதே மாதிரி தான் ஆடியன்ஸுக்கு சொல்கிற அதே விஷயந்தான். ஸோ நீங்கள் படத்தை பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஒப்பீனியன் மாறும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஆடியன்ஸ் அட்டென்ஷனுக்காக அந்த ட்ரெய்லர் அப்போது ஆக்சுவலாக ஆடியன்ஸ் அட்டென்ஷனுக்காகன்னு இல்லை, உள்ளே இருக்கிறது தான் படத்தில் இருக்கிற விஷயங்கள் தான். அதை தான் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இந்த அளவுக்கு இருக்காது. ஆமாம் அது வந்து அது அமைஞ்சிருச்சு. அப்படி கரெக்டாக ட்ரெய்லராக பார்க்கும்போது அது இதுக்காக பண்ண மாதிரி ஒரு அமைஞ்சிருச்சு. ஓகே, டன். ட்ரெய்லர் ஃபேமிலியோட உட்காந்து அதான் சொல்லிட்டு இருந்தேன். குரூப்ல போட்டேன் ப்ரோ சாத ட்ரெய்லர் ஃபேமிலி விக்னேஷ் உங்களை யார் இந்த வேலையை பண்ண சொல்லுங்க அப்படின்னா கதை நான் அப்பாவோட தான் கேட்டேன். ஸோ அப்பா வாஸ் வெரி கிளியர். அம்மாவும் என் தம்பியும் தான் ஒரு மாதிரி என்னடி அந்த மாதிரி இருந்தாங்க. படத்தப்பாரு அப்படின்ட்டு தனியாக குடிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேன். ஓகே அப்படின்னு. ஸோ நாங்கள் அம்மு அபிராமி அவர்களை இது வரைக்கும் இன்னசென்ட்டாக வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். பட் ட்ரைலரில் நீங்கள் பேசின ஒரு டைலாக்
ரொம்ப கட்ஸோட நீங்கள் இந்த டிசிஷன் எடுத்த மாதிரி இருந்தது. பட் ட்ரைலரில் நம்ம பார்க்குறது தியேட்டரில் படமாக பார்க்க போகிறோமான்னு தெரியல. பட் அது ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்லை நீங்கள் அந்த கட்ஸ் எங்கே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐ வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் பிரதர். அதாவது நான் எனக்குன்னு ஒரு ஒரு பிரின்சிபல்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அது உள்ள என்னால் வந்து ஒரு சர்டன் லெவல் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு அதாவது இப்படிலாம் பேசுகிறவங்க இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி தான் சில மைண்ட் செட்டோட ரொம்ப வேகாக ஷாலோவாக தான் நிறைய பீப்புள் இருப்பாங்க. பட் அப்படி இல்லாமல் இது டோட்டலாக வந்து ஐ வாஸ் கம்ஃபர்டபுள். என்னால் இது பண்ண முடிஞ்சுது. அண்ட் என்ன நடக்குதோ சொசைட்டியில் அதை தான் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த படத்தில் அவர் சொல்லியிருக்காருன்னும் போது எனக்கு இந்த இடத்துல வந்து ஓகே இது தப்பாக ஆகாதுன்ற ஒரு ஒரு பிலீஃபில் தான் நான் இறங்கினேன். ஐ வாண்டட் டு ட்ரை திஸ் அவுட் அப்படின்ட்டு. ரொம்ப போல்டான ஒரு கேரக்டர் என்னோடது இந்த படத்தில். ஓகே, அது நாங்கள் ட்ரெய்லர்லேயே வந்து பார்த்துருந்தோம். அண்ட் ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்லேயே நாங்கள் உங்களை தான் வந்து பார்த்துருந்தோம். அண்ட் நீங்கள் பேசின டைலாக்ஸ்லாம் அப்பா கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா ட்ரெய்லருக்கு? பார்த்தேன் எல்லாம் பயங்கரமாக கொந்தளிச்சிட்டு இருந்தாங்க. எப்படி இருக்கு? ஆக்சுவலாக வந்து இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து வெளியே சொசைட்டியில் நடக்கிற சில விஷயங்கள் பார்த்து ஆதங்கள் இந்த மாதிரி நடக்குதே அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்கும். ஸோ அதை வந்து வெளிப்படுத்துகிற விதம் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இவருக்கு வந்து அவரோட ஒரு ஸ்டைலில் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரெய்லரில் பார்த்து டிசைட் பண்ணாமல் அதை வந்து தியேட்டரில் பார்த்து நீங்கள் வந்து அது என்னன்றதை ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும்னு தோணும். நம்ம பேனரில் பார்த்தாலே தெரியுது இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, விக்னேஷ் கார்த்திக் ப்ரோ அவருடைய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பிடிச்சிருக்கு, ஸ்கிரிப்ட் பிடிச்சிருக்கு, கேரக்டர் பிடிச்சிருக்கு. பட் அவுட்புட்டாக வரும்போது நம்மளுடைய அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பற்றி ஏதாவது நீங்கள் யோசிச்சிங்களா, இல்லை எப்படி? இல்லைங்க, அந்த மாதிரி யோசிக்கிற டைம் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம இண்டஸ்ட்ரி நிறையவே மாறிட்டு வருது. நிறைய அக்செப்டன்ஸ் வந்துருச்சு. இப்போ வந்து சின்ன படம் பெரிய படம் அதெல்லாமே போயிடுச்சு. வெப் சீரிஸ்லாம் உள்ளே வந்துருச்சு. ஸோ ஒருத்தரை பேஸ் பண்ணி ஒரு 2 பேரை பேஸ் பண்ணி நகர்ற கதையில தான் இருப்பேன்னு நினச்சோன்னா நம்மலாம் என்ன கேட்டிங்கன்னா நல்ல படங்கள் பண்ணவே முடியாது. எனக்கு வந்து என்னோட கேரக்டரில் மட்டும்தான் ஃபோக்கஸ் இருந்தது. என் கேரக்டரில் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு 5 நிமிஷமோ இல்லை 50 நிமிஷமோ அதோட இன்டென்சிட்டி இல்லாமல் இந்த கதையில் இல்லை. ஸோ அதனால் நான் இப்போ பார்த்தீங்கன்னா வான் 3 பண்ணியிருக்கேன், கண்ணகி பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த பார்ட். அந்த ஜேர்னியில் நான் ஒரு பார்ட். நம்ம லைஃப் அப்படி தானே, நம்ம மட்டும் இருக்க மாட்டோம், நம்மளுக்கு அத்தனை பேர் இருப்பாங்க சுற்றி. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது என் கேரக்டர் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் ஐ கிவ் மை 100% ஃபார் தட். நான் அதுதான் ஆக்சுவலாக கேட்கணும்னு நினச்சேன். இப்போ வான் 3 ஆகட்டும், கண்ணகி ஆகட்டும், அதுக்கப்புறம் இப்போ ஹாட்ஸ்பாட், தொடர்ந்து வந்து மல்டி ஸ்டார் காஸ்ட்டில் வந்து அம்மு அபிராமி அவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு படம் பண்ணதுனால அவங்களுக்கு தொடர்ந்து எந்த மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸ் வருதா, இல்லை வந்து ஓகே கேரக்டர் நல்லா இருக்கு, ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு, அதில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றதுனால அம்மு அபிராமி சூஸ் பண்ணாங்களா? எனக்கு வர ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே நான் கேட்பேன். எனக்கு எது பிடிச்சிருக்கோ நான் அதை பண்ணுவேன். அதில் வந்து நான் என்றைக்குமே இத்தனை பேர் இருக்காங்க அந்த மாதிரி நான் ஆஸ்பெக்டில் யோசிக்காதனால மேபி இந்த மாதிரி நல்ல கதைகளில் என்னால் வந்து உட்கார முடிஞ்சுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது அப்படி தான். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணனால வருது அப்படின்லாம் இல்லை. பிரதர், உங்களுடைய கேரக்டர் பற்றி சொல்ல முடியுமா? நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப என்ன சொல்கிறது, எல்லாத்துக்கும் டக்குன்னு டெம்பர் ஆகிற மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னு தான் எங்களுக்கு போர்ட்ரேட் ஆச்சு ட்ரைலரில் இருந்து. பட் இதில் வந்து ரொம்ப அதிகமாக சொல்ல முடியாது. வந்து கேரக்டர் நேம் வெற்றி. ஸோ பேசிக்காக வேலை தேடிக்கிட்டு இருக்க ஒரு பர்சன். ஜனனி வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஸோ எங்களுக்குள்ளே நடக்கிற சில விஷயங்கள் இது மொத்தமாகவே இந்த கதை வந்து ஒரு விஷயங்கள் சொல்லணும். ஒரு சொசைட்டியில் நடக்கிற ஒரு விஷயங்கள், கப்பிள்ஸ்குள்ளே நடக்கிறதாகட்டும், ஒரு மேரிட் பர்சன்ஸ்குள்ளே நடக்கிறதாகட்டும், இந்த மாதிரி தனித்தனியான ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப்பில் இருக்கிற விஷயங்களை காமிக்கிற இது தான் வந்து எல்லாரோட கேரக்டரும் பிரதிபலிக்குதா. ஓகே. அண்ட் நீங்கள் 2 பேரும் ஹாட்ஸ்பாட்டோட ஃபுல் ஸ்கிரிப்ட் படிச்சிங்களா, இல்லை உங்களுடைய கேரக்டர்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்லை, எனக்கு வந்து என்னோட கேரக்டர்ஸ் இது மட்டும்தான் ஒரு ஸ்டோரியை தான் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கும் என்னோடதும் ஜனனி அவங்களோட தான் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ டைம் போக போக தான் ஒன்று அப்படியே அமைஞ்சிச்சு. எனக்கு எந்த மட்டும் தான் தெரியும். நானே எக்ஸைட்டடாக இருக்கேன் படம் பார்க்குறது. அப்படி. அண்ட் ட்ரைலரோட எண்டிங்கில் ஒரு டைலாக் வரும். அதாவது ஆதித்யா பாஸ்கர் அவர்கள் வந்து சொல்லுவார், எல்லாரும் கேட்ட ஒரு வார்த்தை, இதுக்கு முன்னாடி இது ப்ராக்டிக்கலாக முடியுமா அப்படின்ற ஒரு விஷயமா தான் இருக்கும். நாங்கள் ட்ரைலர் பார்க்கும்போது எங்களுக்கும் அதான் தோணுச்சு. ஸோ ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க முடியுமா, இவ்வளோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நிறைய விஷயங்கள் பேச முடியுமா அப்படி தான் இருந்தது. ஸோ நீங்கள் ஸ்கிரிப்ட் படிக்கும்போதோ இல்லை உங்கள் கேரக்டர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கும் போதோ நீங்கள் அதை நினச்சிங்களா, ப்ராக்டிக்கலாக இது வந்து சாத்தியமா அப்படின்ட்டு நினச்சிங்களா? ஆப்வியஸ்லி எஸ். அதனால தான் நான் ஃபஸ்ட் டைம் கதை கேட்கும் போது டைலமேட்டிக்காக இருந்தேன். ஆனால் அவர் சொல்கிறதுல வந்து ஒரு 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 சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு நியாயமும் இருந்தது. சொல்கிற விதம் வந்து ரொம்ப இப்படி இருந்தாலும் விஷயம் வந்து ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தா கரெக்டாக தான் இருந்தது.
ஸோ சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு தான். இது எதுவும் ஒரு புரட்சிகரமான கருத்து சொல்கிறோம், நாங்கள் ஒரு புது கிரியேட் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரெய்லர் அப்படி வந்து கட் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்பவே ஒரு ஆக்சுவலி பார்க்கலாம், ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் தான் நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ 18A 18+ வரலாம், பட் இட் won't be a wrong film to watchன்னு தான் எனக்கு தோணுது. இல்லை, யோஷியம் ஃபுல்லி அந்த ஷார்ட் ஃபிலிம் வரும்போதே அவரோட இதே எப்படி இருக்குன்னா, நான் எனக்கு இவரை தெரியறதுக்குலாம் முன்னாடி அந்த ஷார்ட் ஃபிலிமோட தம்ப்நெயில் மட்டும் பார்த்தேன். ஒரு பொண்ணு ஒருத்தங்க இருப்பாங்க, கூட பக்கத்தில் 2 பேர் படுத்திருப்பாங்க. அப்படியே அந்த தம்ப்நெயில் தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு, என்னது இது ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அவர் சர்ப்ரைசஸ் கொடுக்கறதுக்கு அவர் ஆசைப்பட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். ட்ரைலர் லான்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஏ சர்டிஃபிகேட் ஃபிலிம் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. அதுவே வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் தானே இது? இல்லை, ஆமாம். ஆக்சுவலாக ஃபேமிலி ஆடியன்ஸுன்றது இப்போ வந்து பேரண்ட்ஸ் இருக்காங்க, சின்ன பசங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்க, வீட்டில் எல்லாருமே இருக்காங்க இல்லையா? ஸோ எல்லாருக்குமே அவங்க வந்து ஒரு ஒரு தாட்டில் இருப்பாங்க ஒரு விஷயத்தை பற்றி. ஸோ அதை அவங்க பார்க்குறப்ப அவங்க பெர்ஸ்பெக்டிவ் மாறும். ஓகே, இது வந்து இப்படியும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களை எஜுகேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்குது. ஸோ அவங்க பார்க்குறது பொறுத்து இருக்குது. அதுதான் அது ஒரு ஒரு ஆடியன்ஸ் பொறுத்து இருக்குது. ஓகே, டன். அண்ட் ஒரு ஆக்ட்ரஸோட லைஃப் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ வந்து நாங்கள் ஆன்லைனில் பார்க்குறது, ரீலில் பார்க்குற லைஃப்லாம் வந்து வேறையாக இருக்குது. பட் ரியல் லைஃப், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், உங்களோட லைஃப் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாமா நாங்கள்? நான் வந்து என் லைஃப்பை 2ஆக பிரிப்பேன். அம்மு அபிராமி, அபிராமி. ஸோ அபிராமி டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் பர்சன். நான் பாட்டுக்கு இருப்பேன் என் வேர்ல்டில், அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட வெளில போவேன். எனக்கு வந்து அந்த டைமில் கேமரா ஆர் ஒரு மாதிரி டக்குன்னு ஏதாவது வந்து மீடியா ரிலேட்டடாக ஏதாவது வந்துச்சுனாலே எனக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆகும். ஏன்னா அது டோட்டலாக வேறு. இது என்னோட ப்ரொஃபஷனல் ஃபேஸ். ஸோ இங்கே நான் கம்ஃபர்டபுளாக இருப்பேன். ஸோ டோட்டலி டிஃப்ரெண்ட் பர்சன் தான். பட் இவர் சொன்ன மாதிரி பர்சனல் லைஃப்லேயும் எங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்க்காக நாங்கள் டே டு டே ஒதுக்கியே ஆகணும். எங்களால் பிரிக்க முடியாது. இப்போ 9 to 5 முடிஞ்சிச்சுன்னா மீதி நேரம் நமக்குன்றமே பிரிக்க முடியாது. அங்கேயும் நாங்கள் அந்த ஸ்கின்னாக இருக்கட்டும், இல்லை வெயிட்டாக இருக்கட்டும், இல்லைனா நம்ம எப்படி பண்ணலாம் இந்த படம், அந்த ஸ்கிரிப்டை கேட்குறது, அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுதுன்ற மாதிரி லைஃபே கம்ப்ளீட்டாக இதுக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் எங்கள் டேட்ஸ் எங்கள் கையிலே இருக்காது. ஸோ எங்கேயுமே கமிட் பண்ண முடியாது அந்த மாதிரி விஷயங்கள். பட் பேஷன் இருந்தால் தான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க முடியும், இல்லைன்னா கஷ்டம். ஆக்ட்ரஸாக இருக்கிறது எந்த இடத்துல ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னை பொறுத்த வரைக்கும் மக்களோட எதிர்பார்ப்பு இருக்குல்ல, ஒரு ஹீரோயின்னா வந்து ஆக்ட்ரஸ்னால் இப்படி இருக்கணும், அது மட்டும் தான் சேலஞ்சிங். மற்றபடி போயிட்டு ஒர்க் பண்ணுறது அதெல்லாம் சேலஞ்சிங் இல்லை. பேஷனாக பண்ணணும்னா அந்த கஷ்டம்லாம் தெரியவே தெரியாது, எஃபர்ட் எதுவுமே கஷ்டமாக தெரியாது. பட் எங்கேயோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்மக்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறாங்கல்ல, இவங்க எப்போவுமே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கணும், இவங்க எப்போவுமே வந்து இப்படி தான் இருக்கணும், நமக்கு நம்ம பார்த்த இவங்களாக தான் இருக்கணும். இப்போ என்னை இன்னி வரைக்கும் என்னை ராட்சசன் டைமில் பார்த்தவங்க வந்து நான் வளர்ந்துட்டேங்கிறத அவங்களால ஏற்றுக்கவே முடியல. நான் வளர்ந்துருக்கிறத அவங்க எப்படி பர்சீவ் பண்ணிக்கிறாங்கன்னா, என்ன நீங்கள் வெயிட் போட்டீங்க, என்ன நீங்கள் வேறு மாதிரி ஆகிட்டீங்க, என்கிட்ட என் மூஞ்சி நிறைய வந்து கேட்குறாங்க. நான் அப்போ 16 வயசு, இப்போ எனக்கு 24 வயசு, நான் என்ன சொல்ல முடியும்? ஸோ அவங்க அந்த மாதிரி தான் நம்மளை ஒருத்தவங்க ஒரு மாதிரி பார்த்துட்டாங்கன்னா நம்ம அப்படியே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம அது அவங்களையும் ஹாப்பி பண்ண முடியல, நம்மளும் ஹாப்பியாக இருக்க முடியல, அந்த மாதிரி ஒரு விஷயம். மற்றபடி எனக்கு சேலஞ்சாக பெருசாக தெரியல. ஓகே, அந்த ஸ்டீரியோ டைப் பண்ணுறாங்க இல்லையா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது மாறாதுங்க. நான் மைண்ட் செட் அப்படியே கம்ப்ளீட்டாக நான் மாற்றிட்டேன். அது ரொம்ப கஷ்டம். எனக்கு ஸ்டீரியோ டைப்பிங் வந்து மக்கள் பண்ணுறதை தாண்டி வந்து ஸ்கிரிப்ட் எடுக்கிறவங்களே வந்து புதுசாக ஃபிலிம் மேக்கர்ஸே அதை பண்ணும் போது தான் எனக்கு ரொம்ப ஆக்சுவலி கஷ்டமாக இருந்தது. ஒரு படம், ஒரு டெம்ப்ளேட், இப்போ ராட்சசன் பண்ண டைமில் வந்து எனக்கு வரிசையாக 7 கதை வந்து கடத்துற மாதிரியே வரும். அதே கிறிஸ்டோஃபர் மாதிரியே பேரை மட்டும் மாற்றி ஒன்று வரும். எனக்கு அது எப்படி இருந்துச்சுன்னா, ஆல்ரெடி ஒருத்தவங்க பண்ணிட்டாங்க, அது சூப்பராக வந்துருச்சு, அதே மாதிரி ஏன் பண்ணும். அதே மாதிரி அசுரன் பண்ணதுக்கப்புறம் வில்லேஜாகவே வந்தது, ஃபுல்லாக சொல்லப்போனால் டெத் ரோல்ஸாகவே வந்தது. நான் வந்து ஒரு பாயிண்ட் மேலே கதை நல்லா இருக்குங்கிறத தாண்டி நான் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா கதை நல்லா இருந்தாலும் நான் வந்தேன்னா இந்த பொண்ணு வந்தாலே இறந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆடியன்ஸ் வந்து அந்த கதைக்கான அந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷனே கிடைக்காது அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சு நல்ல கதைகள்லாம் நான் வேணான்னு சொன்ன டைமும் இருக்குது. ஸோ ஸ்டீரியோ டைப்பிங் மாறுச்சுன்னா சூப்பராக இருக்கும். மாறுதுன்னு நினைக்கிறேன். இப்போ விக்னேஷ் கார்த்திக் மாதிரி ஒருத்தர்னால கண்டிப்பாக மாறும். ஹீ இஸ் சேஞ்சிங் இட். ஓகே, ஸோ ஆஸ் எ ஆர்டிஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெல் விஷஸ் கிட்ட நோ சொல்கிறது எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது ஆக்சுவலாக வந்து உரிமையாக வெல்விஷர்ஸ்னாலே கொஞ்சம் உரிமையாக இருப்பாங்க. ஸோ அவங்க எந்த அளவுக்கு உரிமையாக இருக்காங்க, நம்மளும் அந்த அளவுக்கு தான் நோ சொல்கிறதுக்கு. ஆனால் நம்மளுக்கும் அந்த இது இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம யோசிக்க முடியாது இல்லையா? ஸோ அது ஓப்பனாக சொல்லிடுவோம். ஸோ டிஃபிகல்ட் இல்லை, டிஃபிகல்ட்லாம் இல்லை, எல்லாம் ஒரே இது.
இல்லை ஐ பிக் டு எனக்கு ரொம்ப கஷ்டம். நான் இந்த வருஷம் தான் அந்த நியூ ரெசல்யூஷனே டு சே நோ அப்படிங்கிறத எடுத்தேன். எனக்கு டக்குன்ட்டு ஒருத்தவங்களை இது பண்ணுற மாதிரி பேசுகிறதோ இல்லை இது பண்ணுறதோ ஐ மீன் ப்ரொஃபஷ்னலி வராது. பர்சனலி ஏதாவது ஒன்று ஹர்ட் பண்ணாங்கன்னா திரும்ப கொடுத்துருவேன், அது ஒரு விஷயம். பட் அது கொஞ்சம் கஷ்டம் எனக்கு. ஐயோ இவங்க கேட்குறாங்களே, இதை தப்பாக நினச்சிப்பாங்களா, அப்படி ஆகுமா இப்படி ஆகும்னு ஓவராக யோசிப்பேன். பட் இப்போ தான் எனக்கு ஒன்று இது அல்டிமேட்லி என் லைஃப். நான் வந்து எனக்கு பிடிச்சதை நான் பண்ணணும். வேண்டா விருப்பம் ஒன்று பண்ணேன்னா அது அவங்களுக்கும் நல்லா இருக்காது, எனக்கும் நல்லா இருக்குதும் போது இப்போ நான் கொஞ்சம் இந்த பவுண்டரி செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இல்லைங்க நானும் கேட்கல நீங்களும் கேட்காதீங்க, நாட் இன்ட்ரெஸ்டட். அந்த மாதிரி வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. பட் ஐ திங்க் ஐம் கெட்டிங் தேர். ஓகே. அண்ட் நீங்கள் இப்போ ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க, அதாவது ராட்சசன் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸ் எனக்கு வந்தது, பட் நான் கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நான் என்ன கொஷின் கேட்க ஆரம்பிச்சேன்னா, இது வந்து உங்களுக்குன்னு இல்லை, நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கே வந்து நடந்திருக்கு. ஒரு படம் ஓடிட்டா நீ பெரிய அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்கா? நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணும்போது ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அந்த மாதிரி கமெண்ட் ஏதாவது வந்திருக்கா உங்களுக்கு? ரிஜெக்ட் பண்ணும்போது இல்லை எனக்கு. ஐயோ எல்லாமே நீங்கள் வந்து கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு வேற மாதிரி ஆன்சர் பண்ணணும்னு தோணுது, ஆனால் சொல்ல முடியாதே. சொல்லணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. இல்லை எனக்கு எங்கே நிஜமாவே அஃபெண்டே ஆகும்னா, ஒரு கதை சொல்லணும்னு சொல்லுவாங்க, கதையோட ஸ்கிரிப்ட் கேட்டால் சொல்ல மாட்டாங்க, அது நாங்கள் ரிவீல் பண்ண மாட்டோம். புரியுதுல்ல? அப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு என்னன்னா, நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து நம்ம டொமஸ்டிக் ஹெல்ப் ஹையர் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து பார்வதி மேம் இருக்காங்களே, பார்வதி திருவூத் மேம், அவங்க என்கிட்ட சொன்னாங்க. நான் அவங்க கிட்ட புலம்புனேன். அந்த இன்மை பண்ணும்போது நவரசா பண்ணும்போது கேட்டேன், மேம் ஸ்டோரியே சொல்ல மாட்டாங்க, அப்போ எப்படி மேம் நம்பி நம்ம இறங்குறது? என்ன வேணா இருக்கலாம் கதையில், எனக்கு அதில் உடன்பாடு இருக்கணும்ல. ஐ எம் லெண்டிங் மை சர்வீஸ்னால் எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியணும். ஸோ அவங்க சொன்னாங்க, நம்ம ஒரு டொமஸ்டிக் ஹெல்ப்பை வந்து ஹையர் பண்ணுறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து இந்த ரூம் இப்போ இருக்குது, இந்த ரூமில் தொடன்னு சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி நினச்சிட்டு எனக்கு கதையை சொல்லுங்கன்னு நான் சொல்லிவிடுவேன், கதை சொல்லாதவங்க கிட்ட அப்படின்னாங்க. எனக்கு அது மைண்டில் போய் ஸ்ட்ராங்காக உட்காந்துச்சு. படத்தில் நடிக்க போகிறோன்னா அந்த கதை தெரிஞ்சு அந்த கேரக்டர் தெரிஞ்சால் தானே எங்களால் அந்த கேரக்டராக வாழ முடியும். சொல்ல மாட்டாங்க. எனக்கு என்ன தோணுன்னா, அப்போ நீங்கள் இந்த படத்தை அப்போ எப்படி எடுத்து ஆடியன்ஸ்க்கு போடுவீங்க? எனக்கு அது ஓகே, கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். யா, ஸோ அந்த மாதிரி கதை இதெல்லாம் ரிவீல் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. ஏன்னா எனக்கான பிரின்சிபல்ஸ் இருக்குது, நான் அதுக்குள்ளே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அங்கே வந்து நான் இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன்னா ஒரு கிரியேட்டராக உங்களுக்கும் கஷ்டம், ஆக்டராக எனக்கும் கஷ்டம். அந்த சுச்சுவேஷனே அவாய்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இருப்பேன். நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டீங்க ஆக்சுவலி? அதுதான் ஓகே, கரெக்டு தான். ஓகே டன். திட்டம் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேரக்டர் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அது வந்து எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ், ஓகே இவரா அப்படின்ற மாதிரி இருந்தது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கேட்கும் போது எப்படி இருந்தது? ஃபஸ்ட் டைம் வந்து அவர் வந்து ஷட்டில் விளையாடுற அந்த இதுக்கு போயிருந்தேன். லேப்டாப் கொடுத்துட்டாரு படி அப்படின்னு. ரொம்ப நேரமாக ஃபுல்லாக படித்தேன். ஆக்சுவலி ஃபஸ்ட் ஆஃப் படிக்கும்போது அந்த கேரக்டரோட ஷேட் வந்து கொஞ்சம் வில்லனிக்காக முடிகிற மாதிரி இருக்கும், சம் அஃபேர் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் முடித்தவொன்னே பார்த்துட்டு ஓகே இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ செகண்ட் ஹாஃப் முடித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, இது படித்தது உண்மை தானா, அதை தான் எழுதியிருக்காரா அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். கண்டிப்பாக இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம் கொடுத்தாரு. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணுறப்போ எனக்கு இவ்வளோ பெருசாக அது ஆகும்னு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட் டே இன்ஃபேக்ட் வந்து அந்த ஷூட் போய் ஒரு 1 வீக் கழிச்சு தான் வந்து நான் கன்ஃபார்ம் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல். ஓகே ஓகே. அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இப்போது ஸ்டோன் பெஞ்ச் அவங்களுக்கு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே இந்த ரிலீஸ்க்கு அப்புறம் ஒன்றுனா அப்டேட்ஸ் வரும். ஓகே. அண்ட் கோலிஸோட 1.5 நடிச்சிட்டு இருக்கீங்களா? அது என்ன அப்டேட்? முடிஞ்சிருச்சு. இந்த அப்டேட் தெரியல, மில்டன் சார் தான் கேட்கணும். ஓகே, வேற என்னென்ன படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? தெலுங்கு 2 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், அண்ட் மலையாளம் டெபியூ வரேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இட் வில் ரிலீஸ் சூன். அண்ட் தமிழில் வந்து ஜமான்ட்டு ஒரு ப்ராஜெக்ட், ராஜா சார் மியூசிக் அண்ட் பாரின்ட்டு நியூ டைரக்டர் அண்ட் ஆக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன் ரிலீஸ்க்காக. ரொம்ப பிஸியாக இருக்கீங்க அப்போது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் சூப்பராக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ ஹாட்ஸ்பாட்டுக்காக நாங்கள் எல்லாருமே வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். SA College of Arts and Science. For admissions visit www.saces.ac.in. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.